இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு நாம் யாவரும் மீண்டுமாக இந்த காலொன்றி வழியாக நாம் சந்திக்கிறோம். Greetings to all of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. We are meeting once again through this online service. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த ஆராதனை நமக்கு எல்டர்ஸ் கேட் சண்டே என்ற ஆராதனையாக நாம் அனுசரிக்கிறோம். பிறகு பிரசங்க வேளையில் இது குறித்தான இன்னும் மேல் விவரங்களை உங்களுக்கு நான் சொல்லவிருக்கிறேன். Today we are observing this Sunday as the Elders Gate Sunday. I will explain more on this during the sermon time. பாருங்கள், இந்த வேளையில் கூட கண்களை மூடி நம் தேவன் நோக்கி நாம் பார்ப்போமாக. Come, let us all pray. ஜெயிப்போம். அன்பின் பரலோக தெய்வமே, இந்த காலை வேளையில் கூட நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எங்கிருந்தாலும் குடும்பமாகவோ அல்லது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவரேர் எங்களோடு கூட தங்கியிருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we pray wherever we are as we gather together, O Lord. Lord, we pray that your presence will be in the midst of us, O Lord. And Lord, as we come before you, Lord, we confess our sins, O Lord. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we pray that you cleanse us, Lord, with your precious blood. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டு இருக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் கூட ஐயா நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. Be with us, Lord, and help us, Lord, and be our guide, Lord, as we praise you, as we worship you, as we meditate upon your word, Lord. Lord, we pray that your Holy Spirit will be with us and lead us into all the truths, Lord. ஆண்டவரே, எல்லா சத்தியத்துக்குள்ளும் எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வாருங்கள், இந்த வேளையிலே துதி வேளைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. சில பாடல்களை பாடுவோம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Come, let us move on to the praise and worship. Come, let us all worship our God in the beauty of His holiness. பாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக சில பாடல்களை பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். முதலாவதாக பாதை காட்டும் மாயேகோவா என்ற பாடலை நாம் பாடுவோமாக. பாதை காட்டும் மாயேகோவா பரதேசியான நான் Lead me all my journey through.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அடுத்ததாக இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்தி அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக உம்மை நம்பி வந்தீர் என்று இந்த பாடலை நாம் பாடுவோம். உற்சாகத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோமாக. உம்மை நம்பி
வந்தேன் நான் வெக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே. எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரி சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரி சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீரே. எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறுங்கையால் நான் கடந்து வந்தேன், வேறு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே. எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். அவர்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம் என்ற பாடலை ஜெபசிந்தியோடு நாம் பாடுவோமாக. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமடைக்கலம் கர்த்தர் தாமே.
ரட்சிப்பு நிச்சயமே, தமடைக்கலம் கர்த்தர் தாமே, உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரை அனைத்தும் வாய்க்க செய்வார், அவரை அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், சொல்லுவோமா, கவலை மறந்து காத்திருப்போம். ஆண்டவர் அப்படியாக நாம் ஸ்தோத்திரித்து நாம் போட்டு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே, உம்மை போற்றுகிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தவராக இருக்கிறீர் ஐயா. Those who wait upon you Lord will renew their strength O Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்காக காத்திருக்கும்படியாக கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே ஆண்டவர் நீர் ஐயா காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறீர் ஐயா. காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் நீர். உம்மை ஸ்தோத்திரித்து போற்றி நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. You are the one who fulfills all our needs O Lord. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரித்து போற்றி நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், நன்றியோடு உமக்கு எல்லா துதிக்கிற மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமா நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர் ஐயா. You are the one who helps us O Lord. You are the helper O Lord. You always protects us O Lord. கர்த்தர் நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அதிசயங்களை செய்து எங்களுக்கு நீர் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர் ஐயா. உம்மிடத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We commit ourselves O Lord. We commit our families O Lord. We commit Lord all our needs into your hands O Lord. கர்த்தாவே, ஸ்தோத்திரித்து போற்றி நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. உம்மீதே ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We cast all our cares upon you O Lord. ஆண்டவரே, உம்மீதே எங்களுடைய அப்பா அத்தனை கரிசனைகளை, அத்தனை தேவைகளை, அத்தனை வாஞ்சைகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. You know our desires O Lord. You know the desires of our hearts O Lord. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்க இருதயத்தினுடைய ஏக்கங்களை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரித்து நாம் போற்றி மகிமை செலுத்துகிறோம் ஐயா. We want to thank you Lord. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமாகவே கர்த்தர் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா துதிகன மகிமை யாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து இந்த வேளையில கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகத்தை இன்று எங்களை தாரும். எங்கள் விரோதமாய் குற்ற செய்வனை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும்
என்றெண்ணிக்கொள்ள வைக்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் மறுபடியுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். I want to welcome each one of you again. இந்த நாளிலே கூட நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். We have chosen the passage from Ephesians chapter 2 verse 8. முதலாவதாக நான் தமிழில் வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. For by grace you have been saved through faith, and that not of yourselves, it is the gift of God. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய ஈவு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதோ ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் தேவனுடைய ஈவு, தேவனுடைய பரிசு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The salvation, it is a gift of God. இன்றைக்கு இதை தான் நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு இந்த நாளில் நான் சொன்ன வண்ணமாக எல்டர்ஸ் கேட் ஞாயிறு, எல்டர்ஸ் கேட் டே, இந்த நாளில் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, உலகெங்கிலும் இந்த 24ஆம் தேதி மே மாதம் அல்லது அந்த 24ஆம் தேதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளை பொதுவாக உலகம் எங்கிலும் காணப்படுகிற மெத்தடிஸ்ட் கிறிஸ்தவர்கள் இந்த நாளை எல்டர்ஸ் கேட் டேயாக அவர்கள் அனுசரிப்பார்கள். அப்படி என்ன இந்த எல்டர்ஸ் கேட் ஞாயிற்றுக்கிழமை, இந்த எல்டர்ஸ் கேட் நாள் என்று சொன்னால் அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1738 in 1738 பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த மெத்தடிஸ்ட் சபையை தோற்றுவித்தவராகிய ஜான் வெஸ்லி ஐயா அவர்கள் எல்டர்ஸ் கேட் லண்டன் இந்த இடத்துல காணப்படுகிறதான ஒரு சிறு குழு, இதில் அவர் கலந்து கொண்டார். அவர் இந்த சிறு குழுவில் கலந்து கொண்டிருக்கிற வேளையில் தன்னுடைய ஆவிக்குள்ளாக இந்த நாளில் ஒரு புதிய ஒரு அனலுக்குள்ளாக அவர் கடந்து போனதை, தன்னுடைய இருதயம் ஒரு வினோதமான முறையில் அனல் மூட்டப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து சென்றவராக இருக்கிறார். Where we found this in this day, it recalls in 1738, the founder of Methodist Church, John Wesley, attended a group meeting in Aldersgate, London, where he felt his heart was strangely warmed and he received an experience of assurance of his salvation. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் தான், இந்த குறிப்பிட்ட வேளையில் தான் தன்னுடைய ரட்சிப்பை அவர் உறுதிப்படுத்தின ஒரு நாளாக அந்த இடத்துல காணப்படுகிறது. இந்த ஒரு நாள், இந்த ஒரு குறிப்பிட்ட அனுபவமானது தன்னுடைய இருதயம் வினோதமான முறையில் இந்த நாளில் அனல் மூட்டப்பட்டதான இந்த ஒரு விசேஷமான இந்த ஒரு நாளில் தான், அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த மெத்தடிஸ்ட் என்கிறதான இந்த இயக்கம் பல இடங்களில் பரவ ஆரம்பிச்சது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். This experience was an important event in his life which led to the development of the Methodist movement. பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட ஒரு அனுபவமானது அவர் இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இதில் அவர் போதகராக இருக்கிற வேளையில் அவர் இந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த விசேஷமான பரிசு, அதாவது இந்த ரட்சிப்பை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பின் இந்த பரிசை இந்த நாளில் ஜான் வெஸ்லி ஐயா அவர் எவ்வாறாக இந்த நாளிலே அவர் கண்டு கொண்டார், அவர் கண்டு கொண்டது போல, அவர் அதை இந்த நாளில் அடையாளம் கண்டு கொண்டது போல நாம் அப்படியாக அடையாளம் கண்டு கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு இந்த ரட்சிப்பு என்கிறதான இந்த பரிசை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வசனம் சொன்ன வண்ணமாக இந்த நாளிலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஆண்டவருடைய கிருபையினாலே இதை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. Salvation is a gift of God which we received not by our deeds but by the grace of God. ஆண்டவருடைய கிருபையினாலே இதை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த நாளிலே காணப்படுகிறோம் பிரியமானவர்களே.
அதாவது இந்த ரட்சிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அதாவது நான் ரட்சிக்கப்பட்டேன், பாவக்குழியிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு பெரும் ஆபத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்றைக்கு நான் நிச்சயமாகவே எனக்குள்ளாக ஒரு சம்பூரணமான ஒரு முழுமையான ஒரு உறுதி இருக்கிறது, நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்று சொல்லி. Salvation means that being absolutely confident that we are saved and assured of going to heaven. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு விஷயமாக நாம் பார்க்கும்பொழுது, it is also having a full and unshakable conviction of having eternal life. மேலும் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இருக்கிறதான அந்த ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி எனக்குள்ளாக இது வருகிறது. அதான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, the first thing that we are looking at is to know the gift. இன்றைக்கு முதலாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, இந்த பரிசை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன வண்ணமாக ஜான் வெஸ்லி ஐயா அவர்கள் ஒரு போதகராக இருந்தார். இந்த அனுபவத்துக்குள்ளாக, இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக போகும் பொழுது அவர் ஒரு போதகராக இருந்தார். John Wesley was a priest in the Church of England when he had this experience. இந்த ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருகிற அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு போதகராக அந்த நாளிலே இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் போதகராக இருக்கிற வேளையிலும் சரி, ஊழியத்தில் இருக்கிறத ஒரு சூழ்நிலையிலும் சரி, அல்லது ஒரு ஜான் வெஸ்லி ஐயா இந்த நாளில் நீங்கள் பார்த்துட்டு என்றால் அவருடைய தாயார் மிகவும் இந்த நாளிலே ஆன்மீகத்தில் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு வளர்ப்பு அந்த இடத்துல கொடுத்தாங்க. இஃப் ஜான் வெஸ்லி கேம் ஃப்ரம் அ ஸ்ட்ராங் ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட். இந்த நாளில் பிரியமானவர்களே, ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதாவது ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து அவர் வந்திருக்கிறார். ஒரு ரொம்ப ஒரு உறுதியான ஆச்சாரமான, சரிங்களா, உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா ஒரு ரொம்ப ஆன்மீகமான ஒரு குடும்பத்திலேருந்து அவர் வந்தார். ஆனால் போதிலும் பிரியமானவர்களே, அவருடைய இந்த ரட்சிப்பின் அனுபவம் இதுவரையில் அந்த இடத்துல அவருக்கு கிடைக்கவில்லை. மாறாக அந்த ஒரு குழுவின், அந்த ஒரு சிறிய குழு, எல்டர்ஸ் கேட் என்கிறதான அந்த இடத்தில் நடந்த அந்த சிறு குழுவின் மத்தியில் தான் இந்த ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக தன்னுடைய ஆவி அனல் மூட்டப்பட்டதான, தன்னுடைய இருதயம் அனல் மூட்டப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து போனவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. யூ மஸ்ட் நோ த கிஃப்ட். அதில் பிரியமானவர்களே, இந்த சல்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நாம் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு என்ன இந்த நாளிலே அவர் வைத்திருக்கிறாரோ அதை நாம் இந்த நாளிலே அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல காணப்படுகிறது பிரியமா. Without the experience of salvation we cannot attain the life that God intended for us. நமக்காக என்ன ஒரு வாழ்க்கை அவர் வைத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கைக்கு நாம் கடந்து போவதற்கு நம் சற்று கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவதாக பார்த்தது, இந்த பரிசை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். The first thing that we looked at is that we must know the gift. The second thing is keeping the gift. ரெண்டாவது பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த பரிசை எப்படியாக நாம் தக்க வைத்துக் கொள்வது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நல்லா யோசிச்சு பார்ப்போம். முதலாவதாக நான் சொன்னேன், நாம் நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலேயோ அல்லது நல்ல ஒரு ஆன்மீகமான ஒரு ஆவிக்குரிய ரீதியில் இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு குடும்பத்திலிருந்து நம்ம வந்திருக்கலாம். ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற திட்டத்தையோ நோக்கத்தையோ அந்த இடத்துல நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் பிரியமாக நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது இறுதியாக இந்த நாளிலே நம் ஆண்டவரோடு, சரிங்களா, அதை நான் பார்க்கும் பொழுது ஒரு காரியம், ஆண்டவரோடு இப்பொழுது நாம் இந்த ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நாம் அவருடைய பிரசன்னத்துக்கு இருந்தோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போமாக. அதாவது ஆண்டவருடைய ஆவிக்குரிய இந்த ரட்சிப்பின் வழியில் நிலைச்சி நிற்பதற்கு எது நமக்கு உதவியாக இருக்கிறது? What makes us to be constant in the presence of God in the way of salvation? இந்த ரட்சிப்பின் வழியில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எது நம்மை தக்க வைக்கிறதாக இருக்கிறது? கவனிப்போம் பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. We have gone through ups and downs in our spiritual journey. இப்பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொட்டார் என்று சொல்லி ஞாபகம் இருக்கிறதா? Do you remember the moment when you are touched by the Holy Spirit? Do you remember the moment you gave up your life for God? ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்த அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு தருணத்தை உங்களால் ஞாபகப்படுத்த முடிகிறதா? யூத் கேம்ப், சில வேளையில் நம்ம வாலிபர் முகாமுக்கு நாம் போயிருக்கலாம். அங்கே நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தொடுதல், ஒரு அக்கினி, ஒரு அனல் மூட்டப்படுகிற சூழ்நிலையை இந்த நாளில் உணர்ந்திருக்கலாம். ஒரு எழுப்புதல் கூட்டம், மீட்டிங், யாரோ ஒருவர் இந்த நாள் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆண்டவரோடு செலவிடுகிற அந்த நேரத்தின் போது, அப்படியான ஒரு சூழ்நிலை மத்தியில் இது போன்ற அனுபவங்களுக்குள்ளாக நான் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இது எப்பொழுது இறுதியாக நடந்தது? யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. கேம்ப்லேருந்து முடிந்து வந்து கையோடு எல்லாரும் உற்சாகத்தோடு இருப்பாங்க. அதுக்கு பிற்பாடு அப்புறம் எங்கே தான் அந்த உற்சாகமும் அனலும் போகுது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ரிவைவல் மீட்டிங் முடிந்த கையோட 1 வாரம் 2 வாரம் அனலாக ஊழியத்துக்கு போகணும் என்று சொல்லி நினைப்பார்கள். அதுக்கு பிற்பாடு எங்கே போனது என்று சொல்லி நமக்கு தெரியாது. It's like everything happens so fast that we end up going back to square one. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே திரும்ப நான் பழைய வாழ்க்கைக்கே நான் போயிட்டேன், பழைய சூழ்நிலைக்கே போயிட்டேன், பழைய இடத்துக்கே நான் போயிட்டேன் அப்படி சொல்லி சில பேர்கள் சொல்வதும் உண்டு. ஆனால் போதிலும் ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த நாளிலே அவர் நம்மை திக்கற்றவர்களாக அவர் விடுகிற ஆண்டவர் அல்ல, மாறாக நமக்கு தம்முடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். God has sent a helper, a counselor, an advocate, that is the Holy Spirit, to help in all our circumstances. பிரியமானவர்களே, யோவான் 16:13 விவரமாக சொல்லுங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். However, when he, the Spirit of truth, has come, he will guide you into all truth. For he will not speak on his own authority, but whatever he hears, he will speak, and he will tell you things to come. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஜீவனின் மூலமாக, அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் மூலமாக நாம் இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டதின் நிமித்தமாக அந்த ரட்சிப்பிலை நிலைத்து நிற்கும்படியாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு கொடுத்தவராக இருக்கிறார். இறுதி வரையிலும், பரலோகம் செல்லும் வரையிலும் நாம் எங்கும் இந்த நாளிலே விழுந்து போகாதபடிக்கு, எங்கேயும் வலிவி போகாதபடிக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு உதவி செய்து இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் அவரோடு கடந்து செல்லும்படியாக, இறுதியில் முகமுகமாய் அவரை பரலோகத்தில் சந்திக்கும் வரையிலும் இந்த உதவியாளராகிய, இந்த தேற்றவாளனாகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாகவே அனுப்பி வைக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தையே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. Romans chapter 5 verse 3 to 5. இது பார்க்க போனீங்கன்னா ஆங்கிலத்தில் 3-5, தமிழில் நம்ம 4-5 மட்டுமே நாம் பார்க்கலாம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. I will read to you Romans chapter 5 verse 3 to 5. Not only so, but we also glory in our sufferings, because we know that suffering produces perseverance, perseverance character, and character hope, and hope does not put us to shame, because God's love has been poured out into our hearts through the Holy Spirit who has been given to us. பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய போராட்டத்தின் மத்தியிலும் கூட நமக்கு உதவியாக இருந்து வருகிற பிரச்சனைகளிலும் நம்மை இந்த நாளிலே ஆண்டவருடைய ரட்சிப்பின் வழியிலே நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். Through the Holy Spirit we have been protected
and He will be our guide and our strength to walk in the way of salvation. பிரியமானவர்களே, இதோ எது இந்த ரட்சிப்பு என்கிறதான பரிசை நம்முடைய வாழ்க்கையில தக்க வைக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் இந்நாளிலே நமக்கு உதவி செய்து இந்த ரட்சிப்பின் வழியில நடந்து போகும்படியாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பிரியமானவர்களே, ஜான் வெஸ்லி ஐயா அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதன் நிமித்தமாக இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபை பெருக்கத்துக்குள்ளாக கடந்து சென்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இதோ இந்த நாளிலே உங்களை ரட்சிப்பின் அனுபவத்தில் வழிநடத்தும் பொழுது, அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய ஊழியமும் குடும்பமும் சகலமும் இந்நாளிலே முன்னேற்றத்துக்கும் பெருக்கத்துக்கும் கடந்து போகிறதாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு இந்த ரட்சிப்பை நம் சாதனமாக எண்ண வேண்டாம். காரணம், இதை கொண்டு தான் இந்த நாளிலே இதோ தேவ மனிதர்கள் ஆண்டவருக்கு மகத்தான காரியங்களை செய்தவர்களாக இருக்கிறார்கள். Holy Spirit will keep you and sustain you in the way of salvation. Let us be encouraged to keep the fire for God. ஆண்டவருக்காக அனல் மூட்டப்பட்டவர்களாக தொடர்ந்து அக்கினி பந்தத்தை எடுத்துக்கொண்டு நாம் செல்வமாக, கர்த்தர் மெய்யாகவே நல்லவராக இருக்கிறார். இதோ ஜான் வெஸ்லி ஐயா அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் அவ்வாறாக செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இன்னுமாய் அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்துவாராக. வாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் கேட்ட சத்தியத்துக்கு மறுமொழியாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடல் முடிந்த பிற்பாடும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. வாருங்கள் பிரியமானவர்களே, இறுதியாக நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்ற பாடலை நாம் பாடுவோமாக. கண்களை மூடி நாம் தேவன் நோக்கி செவிப்போம்.
நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலே கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஐயா, இதோ கர்த்தாவே, ஜான் வெஸ்லி ஐயா அவருடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த ஒரு விசேஷமான தருணம் ஆண்டவரே, நம்முடைய இருதயம் ஆண்டவரே அனல் மூட்டப்பட்ட அந்த தருணத்தை இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே நினைவு கூறுகிறோம். We remember, Lord, John Wesley's special moment, O Lord, whereby his heart was strangely warmed at the Elders Gate group meeting, O Lord. And Lord, we pray that very same experience will be experienced by us, O Lord. எங்களுக்கும் அதே அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போக முடியும் நான் ஜெபிக்கிறோம். இதன் வழியாக எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக பார்க்கப்படவும், ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு என்னும் பரிசை ஈவை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தவராக இருக்கிறது ஐயா. You have given us the gift, O Lord, that is salvation. And Lord, help us to know more about this gift and help us, O Lord, to keep this gift, O Lord. ஆண்டவரே, இதை தெரிந்து கொண்டு இதை நாங்கள் வைத்து கொண்டு தக்க வைத்து கொள்ளவும், இறுதியில் உம்மை நாங்கள் சந்திக்கவும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழும் வரையிலும் உமக்கு பிரியமானவர்களாக வாழ, உம்மை நாங்கள் பிரியப்படுத்த கர்த்தர் எங்களை உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கே நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் இந்நாள் முதல் கொண்டு உங்களோட குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவதாக. ஆமென். எல்லாருமாக, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர்